அதிகாரங்களை பறிக்கின்ற வகையிலும் செயல்படுகின்ற போக்கினை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆதித்தமிழர் பேரவை நடத்துகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாநகரிலே தோழர் காயல் முருகேசன் அவர்கள் தலைமையிலும் தோழர் முத்துக்குமார் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை தோழமை அமைப்புகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒடுக்கப்பட்ட சமூக மக்களிடையே உரிமைகளை பறிக்கின்ற பாரதிய ஜனதா RSS சங் பரிவார் கூட்டம் இன்று தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலமாக தாவிவிட்டதோ என்கிற ஐயப்பாடுகளை வருகிறது. தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு, அருந்ததியர் கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்கிய 1996 வருட காலங்களில் புதிய தமிழகம் கட்சி நடத்துகின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆதி தமிழர்களான அருந்ததியர்களை உள் சேர்த்துதான் கூட்டமைப்பை நடத்தினார். தேவேந்திர குல வேளாளர்கள், அருந்ததியர்கள் கூட்டமைப்புடைய பெயர் அதற்கு பிறகு புதிய தமிழகமாக மாறியது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய லாபங்களை பெறுவதற்காக, சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக அறிஞர் சமூக மக்களை இன்றைக்கு சீண்டிவிட்டார். 3% உள் இடஒதுக்கீடு என்பது பட்டியல மக்களை பிளவுபடுத்துகிறது என்று சொன்னார். ஆனால் அதே கிருஷ்ணசாமி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் அறிஞர் கூட்டமைப்பை நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி என்றால் அறிஞர் சமூக மக்களை ஏன் மறுக்க வேண்டும்? அதுதான் பாசிசம். பாரதிய ஜனதா கட்சி கற்றுக் கொடுக்கின்ற பாசிசம். காலம் கடந்து விட்டது. கிருஷ்ணசாமி அவர்கள் அமலப்படுத்தப்பட்டு விட்டார். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே தலைவனாக நான் விளங்குகிறேன். பட்டியல் சமூக மக்களுக்கு நான் தான் விடுதலை பெற்று தருகிறேன். இன்று தமிழகம் முழுவதும் தம்மட்டம் அடித்த எங்கள் அன்புக்கினிய தோழர் திருமாவளர் அவர்களும் இன்று தடம் புரண்டு விட்டார் என்பது மிகவும் வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது. ஆதி குடிகளின் மூத்த குடி அரசியல் சமூக மக்களை ஏன் பிளவுபடுத்த வேண்டும்? 3% உள் இடஒதுக்கீடு என்பது நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, எனது தலைவர் கலைஞர் என்று. அந்த மகத்தான தலைவர் கலைஞர்கள் கொடுத்ததுதான் 3% உள் இடஒதுக்கீடு. அப்படி என்றால் நீங்கள் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லையா? மேடைக்காகவும் சீட்டுக்காகவும் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களை புகழ் பாடுகிறீர்களா? அப்படி என்றால் அறிஞர் சமூக மக்களுக்கு கொடுத்த உள் இடஒதுக்கீடை நீங்கள் அன்றே புறக்கணித்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஏன் புறக்கணிக்கவில்லை? வாக்குக்காக புறக்கணிக்கவில்லையா? அல்லது பட்டியல சமூக மக்கள் பிளவுபடக்கூடாது என்று புறக்கணிக்கவில்லையா? அதைத்தான் இன்று கேள்வி கேட்கிறோம். மாநில அரசுக்கு கல்வி பட்டியல் வேண்டும் என்று கூக்குரலிடுகின்ற தோழர் திருமாவர்கள் இடஒதுக்கீட்டை மட்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடாது என்று சொல்கிறீர்களே, இதுதான் வேதனைக்குரியது. நீட்டுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் விடுதலை சிறுத்தைகள் நடத்தி இருக்கிறது. மாநில உரிமையை இந்திய ஒன்றியம் பிரிக்கிறது என்று எத்தனை போராட்டங்கள். திருச்சியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு
பாசிசத்திற்கு எதிராக மிகப்பெரிய மாநாடு நடத்தினீர்களே, அதெல்லாம் கண்துடைப்பா? அறிஞர் சமூக மக்கள் நம்முடைய சகோதரர் அல்லவா? அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீடு ஏன் நீங்கள் இருக்கிறீர்கள்? இதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள்? நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். பறையர் சமூக மக்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு எதிரடையாக பா ரஞ்சித் தோன்றுவிட்டார். அவர் நம்முடைய சமூக மக்களுடைய வாக்குகளை பிரித்து விடுவார் என்ற நோக்கத்தில் அறிந்த சமூக மக்களை நீங்கள் வெறுக்கிறீர்களா? பறையர் சமூக மக்களை ஒன்று சேர்க்கிறீர்களா? பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் யாரும் அப்படி பார்ப்பது கிடையாது. 18% பிரித்துக் கொடுக்க விரும்புகிறோம். என்னை கேட்டால் 3 உள்ளி இடஒதுக்கீடு என்பது அது 6ஆகவும் 7ஆகவும் மாற வேண்டும். அப்படி என்றால் தான் அவருடைய வாழ்வு செழிக்கும். ஆனால் 3% உள் இடஒதுக்கீடுக்கு நீங்கள் தண்டவாளம் போடுகிறீர்களே, அதுதான் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நெருப்பு தமிழர் நீலவேந்தன் என்கிற ஒரு தோழர் தீக்குளித்து இறந்தார். இதற்காக உள் இடஒதுக்கீடு அறிஞர் சமூக மக்கள் பெற வேண்டும். இளைஞர்கள் மாணவர்கள் வாழ்வில் உயர வேண்டும். அனைவரும் சமமாக வாழ வேண்டும். கல்வியில் உயர்வு பெற வேண்டிய நோக்கத்தில் நீலவேந்தன் நெருப்பு தமிழராக மாறினாரே, அன்றைக்கெல்லாம் நீங்கள் வாய்க்கிலிய வாழ்த்தினீர்களே. ஆனால் இன்று உங்களது குரல் எங்கே போனது? நயவஞ்சகன் சீமானோடு ஒன்று சேர்ந்து விட்டீர்களா? அவன்தான் குடிபோதையில் அடிக்கடி சொல்லுவான், அறிஞர்கள் வந்தேர்கள் என்று. என்னவோ அவன்தான் சயின்டிஸ்ட் படித்ததாகவும், மருத்துவத்துறையில் பிஎஸ்சி படித்ததாகவும், DNA சோதனையில் வெற்றி பெற்று விட்டதாகவும் தம்பட்டம் அடிப்பான். அறிஞர் சமூக மக்கள் வந்தேர்கள் என்று சொல்வதற்கு அவன் யார்? அதைத்தான் நீங்களும் சொல்ல வருகிறீர்கள். ஒரு இடத்தில் கூட நீங்கள் அறிஞர் சமூக மக்கள் ஆந்திரா வந்தேர்கள் சொன்னீர்களே, அன்றைக்கே உங்கள் மீது எங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வந்துவிட்டது. ஆனால் நாங்கள் வெளியே காட்டவில்லை. ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் பாசித்தை அடித்து விரட்ட வேண்டிய நோக்கில் நாங்கள் அமைதி காத்தோம். ஆனால் தோழர் திருமாவர்களே, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அல்லது உங்களுக்கு யாராவது நிர்பந்தம் செய்கிறார்களா? நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். தன் சமூகத்துடைய வாக்குகளை நீங்கள் ஒன்றாக பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஆனால் ஆதி தமிழர்களின் மூத்த குடியான அறிஞர் சமூக மக்களை ஏன் ஒம்புக்கு இழுக்கிறீர்கள்? பாரதிய ஜனதா சதி பரிவார் கூட்டத்துடைய திட்டம் உங்கள் மூலமாக நிறைவேறுகிறதா என்பது ஐயப்பாடு. அன்பு சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தோழர்களே, உங்களை பார்த்து கேட்கிறோம். நாமெல்லாம் ஒரே நேர்கோட்டில், ஒரே திசையில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தோமே, RSS சதி பரிவார் கூட்டத்தை எதிர்த்தோமே, அது வாக்குறாக மட்டும்தானா? எங்களது வாழ்வியலுக்கு கிடையாதா? நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எங்களை நீங்கள் கலட்டி விடுகிறீர்களே, நாங்கள் வாகனத்தில் செல்லக்கூடிய தயாரா? கலட்டி விடுவதற்கு எங்களுடைய வாழ்வியல் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு இடையூறாக இருக்காதீர்கள். தயவுன்னு கேட்டுக்கொள்கிறோம். அடிமை சாசனத்தை நாங்கள் யாருக்கும் எழுதி கொடுக்கவில்லை. சாதி ஒழிப்பே தமிழ் தேச விடுதலை என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கரும் சரி, தந்தை பெரியாரும் சரி, இம்மானுவேல் சேகரும் சரி, அனைவரும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக ஒன்றுபட்டு உழைத்தார்கள். ஆனால் நீங்கள் அவர்கள் எல்லாம் வாழ்த்தி பேசிவிட்டு ஆதி தமிழ் குடியான அறிஞர் சமூக மக்களை வந்தார்கள் என்றும் அவர்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்றும் உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு போட்டிருக்கிறீர்களே, அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த மறு சீராய்வு மனுவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும்.
அதற்காகத்தான் ஆதி தமிழர் பேரவை தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கிறது. உங்களை வசைபாடுவதாலோ அல்லது உங்களை துட்டுவதாலோ யாருக்கும் எங்களுக்கும் எந்த பயனும் இல்லை. சகோதர உரிமையுடன் ஒன்றுபட்ட சமூகத்துடன் உங்களை பார்த்து நாங்கள் கேள்வி கிடைகளை வைக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட மறுசீராய்வு மனுவை நீங்கள் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழ் வந்துவிடும். நீங்கள் நினைக்கின்றபடி தலைவர் கலைஞருடைய ஆட்சி அடுத்த வருடம் அடுத்த ஆட்சி கட்டில் அமரவிடாதபடிக்கு சங் பரிவார் கூட்டம் திட்ட வகுத்துவிடும். நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். ஆதி தமிழரான அறிஞர் சமூக மக்களுக்கு நான் எதிராக தான் நிற்பேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பேன் என்று சொல்லிவிடுங்கள். நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு எதிராக நிற்கிறோம். ஆனால் ஒன்றுபட்ட சமூகமாக, அண்ணன் தம்பிகளாக, தோழமைகளாக நாங்கள் உங்களோடு உறவாடு கொண்டிருக்கிறோம். அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனுவை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடுதலை கட்சி சார்பாக உங்களை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். புரட்சி வெல்லட்டும், விடியல் மலரட்டும்.